Okay, welcome to the online class. Today in this video we're going to see about hydrogen. Okay, unit 4 hydrogen. In this unit we're going to see about the compounds of hydrogen. Okay, hydrogen irukakuriya oru compound. One of the good example is water. We all know that, right? H2O. This is a compound of hydrogen. So water பத்தி நம்ம பார்க்கலாம். So hard water and soft water. We all know that வாட்டரில் 2 டைப் இருக்கு இல்லையா, உப்பு தண்ணி அதிகமாக இருக்கிறத ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவோம், அந்த உப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டா சாஃப்ட் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பிஹைண்ட் திஸ், ஹவு டு ரிமூவ் த ஹார்ட் வாட்டர் இன்டு சாஃப்ட் வாட்டர் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹார்ட் வாட்டர் அந்த ஹார்ட்னஸ்க்கு என்ன காரணமாக இருக்கும், எதனால் அதில் உப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ வாட் இஸ் தட், மினரல் அயான்ஸ். ஓகேவா, தாது உப்புகள் இது அதிகமாக இருக்கிறதால அந்த வாட்டரை நம்ம ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த அயான்ஸ் வித் ப்ரெசன்ட் இன் தட், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், குளோரின், இந்த மாதிரி அயான்ஸ் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும் வாட்டரில். மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா கால்சியமும் மெக்னீஷியமும் தான் அதிகமாக இருக்கும். அயான்ஸ் வந்து அதில் வாட்டரில் அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் த ரீசன் ஃபார் த ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் ஆல்சோ சால்யூபிள் மெட்டல் கேட்டயான்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ சால்யூபிள் மெட்டல் அயான்ஸ் தான் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம பார்க்கும்போது தெரியல தண்ணியில். அதை என்ன பண்ணுவோம், துணி துவைக்கும் போது நுரையே வராது, இல்லை நம்ம டேக்கிங் பாத் டைம்லையும் நுரை வரவே வராது. பிகாஸ் ஆஃப் த அயான்ஸ் ப்ரெசன்ட் இன் த சால்யூபிள் அயான்ஸ் ப்ரெசன்ட் இன் த வாட்டர். அதான் ரீசன், அதுக்கு காரணம். ஸோ அந்த அயான்ஸ் வந்து எப்படி இருக்குது, அயானிக் ஃபார்ம்லேயே இருக்கா? நோ, அயான்ஸ் எந்த ஃபார்மில் இருக்குது, பைகார்பனேட் ஃபார்மில் இருக்குது. அதாவது சால்யூபிள் பைகார்பனேட் ஃபார்ம்ஸில் இருக்குது, குளோரைட் ஃபார்ம்ஸில், சல்ஃபேட் ஃபார்ம்ஸில் இருக்குது. அதாவது கால்சியம் பைகார்பனேட், கால்சியம் குளோரைடு, மெக்னீஷியம் சல்ஃபேட், மெக்னீஷியம் பைகார்பனேட், இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்குது வாட்டரில். ஓகே, அண்ட் இந்த ஹார்ட் வாட்டரை நல்லா ஹீட் பண்ணுறோம். ஓகேவா, திஸ் இஸ் த சிம்பிள் ஃபார் ஹீட்டிங் இல்லையா. வென் ஹீட்டிங் த ஹாட் வாட்டர், வாட் ஹேப்பன்ஸ், பாயில் பண்ணும்போது இட் கெட்ஸ் ப்ரிசிபிட்டேட்டட். இந்த உப்புக்கள்லாம் இருக்கு இல்லையா, மெக்னீஷியம் கார்பனேட், கால்சியம் பைகார்பனேட், இந்த மாதிரி உப்புக்கள்லாம் என்ன ஆகுது, கெட் ப்ரிசிபிட்டேட்டட். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டா, ஃபில்ட்ரேஷன், பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் வி கெட் த சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக நம்ம மாற்றலாம். So what is the major ions present in the hard water அப்படின்னா calcium and magnesium, which makes the hardness of the water. Okay, ஸோ ஒரு வாட்டரில் கால்சியம் மெக்னீஷியம் அயான்ஸை நம்ம பிரித்து எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டோன்னா தட் இஸ் கால்ட் அஸ் எ சாஃப்ட் வாட்டர். ஓகேவா, ஃப்ரீ ஃப்ரம் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம், தட் இஸ் கால்ட் அஸ் எ சாஃப்ட் வாட்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோயிங் டு சி அபவுட் டெம்ப்ரவரி ஹார்ட்னஸ் அண்ட் இட்ஸ் ரிமூவல். ஓகேவா, அதில் வந்து ஹார்ட்னஸ்க்கு காரணம் டெம்ப்ரவரி ஹார்ட்னஸ் ஒன்று இருக்குது, பர்மனெண்ட் ஹார்ட்னஸ் இருக்குது. எவ்வளோ தான் நம்ம பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணாலும் சாஃப்ட் வாட்டராக மாறாத அளவுக்கு இருக்கும் இல்லையா, சம் ஸ்டெப்ஸ் ஆர் தேர். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்கலாம், டெம்ப்ரவரி ஹார்ட்னஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பர்மனெண்ட் ஹார்ட்னஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டெம்ப்ரவரி ஹார்ட்னஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடியது எந்த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் பைகார்பனேட்ஸ். ஓகேவா, கார்பனேட் ஃபார்மில் இருக்கக்கூடியது. கார்பனேட் ஃபார்ம்ன்றது சால்யூபிள் ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு வாட்டரில். டியூ டு த சால்யூபிள் கார்பனேட் பைகார்பனேட் இட் இஸ் பிகம்ஸ் அ ஹார்ட். ஓகேவா, ஸோ அந்த ஹார்ட்னஸ்க்கு காரணமாக இருக்கிற பைகார்பனேட்டை நம்ம மாற்றி ஆகணும், கன்வெர்ட் பண்ணி சாஃப்ட் வாட்டராக மாற்றணும். ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் வி ஆர் using calcium bicarbonate heat பண்ணும்போது. ஓகே, while heating the calcium bicarbonate it is converted into calcium carbonate, water, carbon dioxide மாறிடுது. ஓகேவா, this is soluble. ஓகேவா, இந்த calcium bicarbonate சால்யூபிளாக இருக்குது, அதனால தான் நம்ம பார்வைக்கு தெரியாது. அதே ஹீட் பண்ண பிறகு அது precipitate insoluble ஃபார்மில் மாறிடும். ஸோ these are insoluble formation. ஓகேவா, இந்த இன்சால்யூபிள் ஃபார்மேஷனாக மாறிடுச்சுன்னா வாட் we could do, next step வடிகட்டுறது, ஃபில்ட்ரேஷன். ஸோ பை திஸ் ப்ராசஸ் ஆஃப் ஃபில்டரிங் we can remove the insoluble in this carbonate form and hydroxide forms. வடிகட்டி எடுத்துட்ட பிறகு we get the soft water. Alternatively, there is another method called Clark's method. Okay, இந்த மெத்தட் மூலமாகவும் நம்ம ஹாட் வாட்டரை டெம்பரவரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணலாம். ஸோ பை திஸ் மெத்தட் கால்சியம் பைகார்பனேட்டும் கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஓகே, டைஹைட்ராக்சைடும் ரியாக்ட் பண்ணும்போது we get calcium carbonate. So this soluble form is converted into insoluble form மாறிடும். ஓகேவா, and this magnesium bicarbonate also reacted with calcium hydroxide, then it is converted into calcium carbonate and
magnesium hydroxide. Then we get pure water by filtration method. So both the steps are heating. Okay, இந்த ஸ்டெப்லையும் சால்யூபிளாக இருக்கக்கூடியது இன்சால்யூபிளாக மாறிடுச்சு, இங்கேயும் சால்யூபிளாக இருக்கக்கூடியது இன்சால்யூபிளாக மாறிடுச்சு. ஆஃப்டர் தட் we filter the compound, we get the soft water from this process. Okay, next thing, permanent hardness பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Okay, so what is the reason behind for the hardness? Okay, permanent hardness, சூடு பண்ணுறது, ஹாட் வாட்டரை பாயில் பண்ணால் இட் பிகம் சாஃப்ட் வாட்டர்ன்றது அது டெம்பரவரி ஹார்ட்னஸ். இதே பெர்மனெண்ட் ஹார்ட்னஸ்ன்றது அதுக்கு காரணம் யார் அப்படின்னா, தட் இஸ் மெக்னீஷியம் அண்டு கால்சியம் இன் த ஃபார்ம் ஆஃப் குளோரைட் அண்டு சல்ஃபேட். கார்பனேட் ஃபார்மில் இருக்கக்கூடியது டெம்பரவரி ஹார்ட்னஸ், இதே குளோரைட் ஃபார்ம் சல்ஃபேட் ஃபார்மில் இருக்கிறது பெர்மனெண்ட் ஹார்ட்னஸ். ஸோ பெர்மனெண்ட் ஹார்டாக இருக்கக்கூடிய வாட்டரில் மேக்னீஷியம் அண்டு கால்சியம், that is in the presence of chloride, magnesium chloride, calcium chloride, magnesium sulfate, calcium sulfate, இந்த மாதிரி ஃபார்ம்ஸில் இருக்கும். Then how to convert it அப்படின்னா, that is removing the permanent hardness by means of washing soda. By using washing soda யூஸ் பண்ணி நம்ம அந்த permanent hardness-ஐ remove பண்ணலாம். So washing soda is Na2CO3. Okay, so this is containing either M-ன்றது either it may be a magnesium இல்லை calcium, எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் காமன் டேர்மாக நான் எம்னு மென்ஷன் பண்ணுறேன். MCl3, அதாவது குளோரைட் ஃபார்மில் இருக்கக்கூடியது சல்ஃபேட் ஃபார்மில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். ஸோ MCl3 that is reacted with Na2CO3, it is converted into insoluble carbonate. Okay, that is converted into insoluble carbonate மாறிடும். Insoluble carbonate. Okay, so both that magnesium and calcium content will be converted into insoluble carbonates மாறிடுச்சு. After that we can filter the water, then we can use it. அது soft water மாறி இருக்கும் by using washing soda. Then another way for that removing the permanent hardness, we are using the ion exchange resin mechanism. இந்த மெத்தட் மூலமாக நம்ம permanent hardness-ஐ remove பண்ணலாம். So in this mechanism we are using ion exchange resin called zeolite. Zeolite நம்ம யூஸ் பண்ணி நம்ம remove பண்ண போகிறோம் permanent hardness-ஐ. Zeolite-னா என்ன? sodium aluminosilicate. Okay, sodium aluminosilicate, NaOAl2O3 X SiO2 Y H2O. This X may be vary from 2 to 10, Y may vary from 2 to 6. Okay, so what we'll do in this process அப்படின்னா, in a column, okay, in the column full நம்ம என்ன பண்ணுவோம், this is packed with a resin, ion exchange resins pack பண்ணிடும். That is sodium aluminosilicate pack பண்ணிடும் fully அந்த contain full-ஆ. Okay, like it will be looking like in a laboratory நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பியூரேட் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு காலம் தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசினை ஃபில் பண்ணிவிடுவோம் இந்த ஜியோலைட் அப்படின்ற காம்பவுண்டை. ஸோ ஜியோலைட் இஸ் ப்ரெசன்ட் இன் தி காலம். ஜியோலைட்டோட ஷார்ட் ஃபார்மாக தான் நம்ம இங்கே Na2Zன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ப்ரெசன்ட் ஹியர் அண்ட் வி ஆர் ஆடிங் த வாட்டர், அதாவது பெர்மனெண்ட் ஹார்ட்னஸ் இருக்கக்கூடிய தட் இஸ் magnesium and calcium chloride sulfate இருக்கக்கூடிய வாட்டரை இதில் ஆட் பண்ண பிறகு the reaction takes place in that column. This is replacement, exchange. Okay, ion can be exchanged by. So இந்த sodium ions என்ன பண்ணுது, வெளியே போயிட்டு இங்கே ஆட் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய மெக்னீஷியம் கால்சியம் சல்ஃபேட்டோட அயான்ஸ், கால்சியம் மெக்னீஷியம் இது கூட ரியாக்ட் ஆகிடும். ஓகேவா, அந்த கால்சியம் மெக்னீஷியம் காமன் டேர்ம் தான் நம்ம எம்னு சொன்னோம். திஸ் இஸ் மெட்டாலிக் அயான் M2+. ஸோ இந்த அயான் இதை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் Na அண்டு M. ஸோ M இந்த இடத்துல வந்துருச்சு, சோடியம் தனியாக அயானைஸ்டு ஃபார்மாக பிரிஞ்சிடுச்சு. ஸோ MZ + சோடியம். ஸோ இந்த இடத்துல வாட்டர் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், எம் வந்து ஆட் பண்ணுறோம் வாட்டரில் இருக்கக்கூடிய எம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சோடியமை அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எம் வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கும், சோடியம் தனியாக பிரிஞ்சு வெளியே வந்துடும். ஓகேவா, சோடியம் இப்போ என்ன ஆகும், வெளியே நம்ம ஃபில்டர் பண்ணி சோடியம் அயான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த சோடியம் அயான்ஸ் இருக்கா இப்போ எடுத்துட்டோம். அப்போ இந்த மெட்டாலை ஓகே நம்ம இதை தனியாக பிரித்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, அகைன் திஸ் திங் வில் பி MZ. இந்த காலம்லேயே we are adding again secondary time sodium chloride இதில் ஆட் பண்ணுறோம். sodium chloride ஆட் பண்ண பிறகு again the exchange takes place between Na2
and M நடக்குது MCl2 வெளியே அதுக்கப்புறம் நம்ம கலெக்ட் பண்ணி இதுலேருந்து எடுத்துடலாம். So we can remove the permanent hardness by means of this ion exchange resin method. Okay, are you clear? Okay, thank you students.